ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. ஈவன் ஷார்ட்ஸுமே கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல, கேப் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு ஃபியூ டேஸ் தென் ஆஸ் யூஷுவல் ஃபார்முக்கு வந்துடுவேன். ஹெல்த் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. லைக் டிராஸ்டிக் வெதர் சேஞ்சஸ்னால ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கோல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போவுமே வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விளாக் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட்னு சொல்லலாம். ஏன்னா நான் ட்ரிப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டது பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எப்படி திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜான்வரி மந்த்லேயே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அப்போது கொஞ்சம் ஹரிபரியில் கிளம்புனதுனால எனக்கு எடிட் பண்ண டைம் கிடைக்கல. சரி வந்த உடனே போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா பாடி ஒத்துழைக்கல. எனிவே இதில் நான் எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கான ரிவ்யூ அண்ட் அதோட லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த வீடியோ Jan 19th சண்டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு நியூ இயர்க்கு முன்னாடியிலேருந்து ஒரு ப்ராப்பர் ஹேர் கட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் போகலை. நான் லாஸ்ட்டாக என்னோடய பர்த்டேக்கு லேயர் கட் பண்ணது. பட் இப்போ லேயர்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக முடி வளர்ந்துருச்சா, ஸோ அகெயின் லாங் லேயர்ஸ் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலேயே ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹொசூருக்கு கிளம்பிட்டோம். ஹொசூரில் இருக்கிற ஈஸி பை ஷோரூமுக்கு மேலே டோனி அண்ட் கை எசென்ஷியல் சலூன் இருக்கும். நான் மினி விலாக்லேயே சொன்ன மாதிரி ஏற்கனவே இங்கே நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நான் ரெஃபரன்ஸில் காமிச்ச மாதிரியே எனக்கு ஹேர் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 600 to 700 தான் ஆச்சு. ஸோ இந்த டைம் ஹொசூரில் இருக்கிற பிரான்ச்சில் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த சலூன் சூஸ் பண்ணது. இங்கே ஹேர் கட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டாப் ஸ்டைலிஸ்ட், சீனியர் ஸ்டைலிஸ்ட் இதை பொறுத்து தான் வேரி ஆகும். நீங்கள் எந்த ஹேர் கட் எடுத்திங்கனாலும் சரி ப்ரைஸ் சேமாக தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லாங் லேயர்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணிட்டு போனது. பட் அங்கே ஸ்டைலிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது லாங் லேயர்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னா லென்த் அதிகமாக எடுக்கிற மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் ஹேர் டென்சிட்டி கொஞ்சம் கீழே தின்னாக இருக்கும்ல, ஸோ அதனால பாதி வரைக்கும் லென்த்து கட் பண்ணிட்டா லேயர்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும்னு சொன்னதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது சஜஷன்ஸ் கேட்டப்போ தான் எனக்கு ஃபெதர் கட் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ஷார்ட் ஹேர் கட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் போடுற எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் எனக்கு ஷார்ட் ஹேர் பர்சனலி சூட் ஆகாத மாதிரி தோணும். ஸோ எப்போ ஹேர் கட் பண்ணாலும் ஒரு மீடியம் லென்த் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் ஹேர் கட் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதே தான் இந்த டைமும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் லென்த் ரெடியூஸ் ஆச்சு. அதே மாதிரி பேக் சைடில் பார்க்கும்போது வீக் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபெதர் வச்ச மாதிரி இருக்கும். முடி எடுத்து ஃப்ரண்ட்டில் போடும்போது நல்லா பவுன்ஸியாக அங்கங்கே அந்த கட் ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ நீங்கள் லென்த் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹேர் கட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஹேர் கட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சலூனில் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஹேர் கட்க்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்கிற மற்ற சலூனில் அடிஷ்னல் சார்ஜஸில் தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஹேர் வாஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கான சார்ஜஸ் நமக்கு கம்மியாகும். எத்தனை பேருக்கு இந்த ஒரு தாட் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஒரு சில பேர் ஹேர் கட் பண்ணால் முடி நல்லா க்ரோ ஆகுதே, நெக்ஸ்ட் டைம் அங்கேயே போய் கட் பண்ணலான்னு யோசிப்போம். ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு சில பேர் கட் பண்ணால் என்ன முடி வளரவே மாட்டேங்குதுன்னு யோசிப்போம். ஸோ இதெல்லாமே நானுமே முன்னாடி நம்பிட்டு இருந்தேன். பட் லேட்டர் ஆன் தான் ரியலைஸ் பண்ணுறோம், லைக் ஹேர் க்ரோத்தோ ஹேர் லாஸோ அது நம்ம எடுக்கிற இன்டேக்கை நம்ம ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர ஹேர் கட் பண்ணுறவங்கள பொறுத்து இருக்காது. அதே மாதிரி முடி நல்லா நீளமாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு எண்ட்ஸ் ட்ரிம் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக தான் சான்சஸ் இருக்குது. ஸோ சலூன் போய் தான் கட் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்கும்போதே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி விட்டிங்கனாலே மேலேருந்து எண்டு வரைக்கும் முடி நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். முடியோட எண்டு மட்டும் நாறு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் ட்ரிம் பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். அது என்னென்னா சலூனில் கட் பண்ண உடனே ப்ளோ ட்ரையர் வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முடியா இது அப்படின்னு ஷாக்கிங்காக பார்ப்போம். பட் ஒன்ஸ் வீட்டில் தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா அதே பழைய முடிதான், ஹேர் கட் பண்ணதுக்கான அடையாளமே இருக்காது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி எந்த ஹேர் கட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் எய்தர் ப்ளோ ட்ரை இல்லைனா ஸ்ட்ரைட்னர் வச்சு தேவைப்படும் போது ஸ்டைலிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஹேர் கட் பண்ணது நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி அர்பன் யோகோட ப்ளோ ட்ரையர் வச்சு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ளோ ட்ரை அண்ட் ஸ்ட்ரைட்னரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இதுதான் ஹேர் கட்டோட ஃபைனல் லுக். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இதுக்கான ப்ரைஸ் வந்து எனக்கு டோட்டலி 820 ருபீஸ் ஆச்சு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது கூட தங்கச்சி வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரிஞ்சஸ் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அதை கட் பண்ணதுக்கு ஒரு 250. அதுக்கப்புறம் நானும் சித்தியும் த்ரெட்டிங் பண்ணிக்கிட்டதுக்கு 40 ரூபா ஒருத்தவங்களுக்கு ஆச்சு. ஸோ டோட்டலி வந்து 1140 சம்திங் ஆச்சு. தென் இங்கே முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஜிஹெச்க்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற தனம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டிமார்ட் போகணும்னு நினச்சோம். பட் அங்கே வரைக்கும் போயிட்டு வரணும்னா லேட் ஆகும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்து அந்த சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கே போயிட்டு வந்துட்டோம். எனக்கு ட்ராவலுக்கு கொண்டு போகிறதுக்காக சின்ன சைஸில் பாடி வாஷ், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், தென் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக் தான். அன்றைக்கி என்னமோ காலையிலேருந்தே லஞ்சுக்கு கண்டிப்பாக பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு போனதும் அங்கே பிரியாணி செய்யணும், லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்படியே நடந்து போய் இன்னொரு கடையில் நல்லா சூடாக பிரியாணி, சிக்கன் 65 சாப்பிட்டது தான் நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் ஒரு மினி விலாகில் கூட சொல்லியிருப்பேன்ல, என்ன தான் நம்ம எத்தனை வீடியோஸ் பார்த்து பிரியாணி செஞ்சாலுமே கடையில் செய்கிற பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வராது. ஸோ அதனால் எப்போல்லாம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுமோ அப்போல்லாம் கண்டிப்பாக கடையில் போய் சாப்பிட்டுட்டா சூப்பராக இருக்கும். தென் அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன கேக் ஷாப்பில் ஒரு பீஸ் ப்ரௌனியும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நான் பாஸ்ட் 2 மந்த்ஸாக என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மணாலி ஷிம்லா ட்ரிப் கன்ஃபார்ம் ஆனதே டிசம்பர் ஸ்டார்டிங்கில் தான். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் எந்த மாதிரி அவுட்ஃபிட் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வின்டர் ட்ரிப்க்கு ஏற்ற மாதிரி எந்த அவுட்ஃபிட்டும் நம்ம வாங்கி வச்சிருக்க மாட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ ஒன்று பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த அவுட்ஃபிட் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து ரெஃபர் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதில் பாட்டம்ஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். 2 ஜீன்ஸ் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய ஜீன்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக ஒரு 2 ஜீன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மிந்த்ராலேருந்து மாம்ஃபிட் ஜீன்ஸ் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். 28 சைஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கி போட்டு பார்த்ததும் பட்டியாலா மாதிரி பயங்கர பெருசாக இருந்தது. எகெயின் எக்ஸ்சேஞ்ச் போட்டு 26 சைஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே லைட்டாக அங்கங்கே லூஸாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, மாம் ஃபிட்னா கொஞ்சம் நமக்கு அங்கங்கே லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிந்த்ராவில் ஆல் அபவுட் யூன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதில் அடிக்கடிக்கு ஆஃபர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஜீன் நான் ஃபஸ்ட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டிருந்ததும் ஆஃபரில் வந்துச்சு. ஸோ ஆர்டர் போட்டுட்டேன். எனக்கு சம்வேர் அரவுண்ட் 750 ருபீஸ் ஆச்சு இந்த ஒரு ஜீன் மட்டும். எக்ஸாக்டாக பிக்சரில் பார்த்த மாதிரியே இருக்குது. அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக ஜீன் வந்து போட பிடிக்காது அப்படின்னா இந்த மாம்ஃபிட் ஜீன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஷார்ட் டாப்ஸ்லாம் போடும்போதும் சரி, டிஷர்ட் போடும்போதும் சரி, பார்க்குறதுக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரே பிளாக் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ஷேடு. ஃப்ளிப்கார்ட்டில் பியூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதில் 650 ருபீஸ்க்கு இந்த ஒரு ஜீன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த ஜீனை வண்டர்லாக்கு போனப்போ ஒரு டாப் கூட நான் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். அப்போவே நிறைய பேர் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே ஒரு சூப்பரான ஜீன், கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் ஜீனில் இதுவுமே வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கிரேட், எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் வியர் பண்ணாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்குமே அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த ஜீனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காட்ட போகிற ரெண்டுமே தெர்மல் ஃப்ளீஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி வின்டர் ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா இது ஒரு மஸ்ட் ஹேவ். 2 கலரில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து டியூல் டோன், இன்னொன்று வந்து பிளாக் கலர். இந்த டியூல் டோனில் வர தெர்மல் ஃப்ளீஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது டிரான்ஸ்பரண்ட்டாக பேண்ட் இருக்கே, குளிருக்கு எப்படி இதெல்லாம் தாங்கும் அப்படின்னு யோசித்தோம். தென் அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அதில் வந்து தெர்மல் ஃப்ளீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வியர் பண்ணுறப்போ ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலி ஸ்கின் கிடையாது, இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கின் கலர் ஃப்ளீஸ் தான். இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருந்தால் போதும், ஸ்கர்ட், அதுக்கப்புறம் நீ லென்த் ட்ரெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் பர்ச்சேஸ் பண்ணது மீஷோவில் தான் 350 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. குளிர் வந்து சூப்பராக தாங்குது, அது எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. பட் 2 டைம்ஸ் போட்ட உடனே அங்கங்கே ஸ்பாட்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி இன்னும் கூட நல்லாயிருக்கும். தென் இந்த பிளாக் தெர்மல் ஃப்ளீஸுமே மீஷோவில் 190 ருபீஸ்க்கு தான் எடுத்திருந்தேன். ஆனால் இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. எந்த இஷ்யூஸுமே நான் ஃபேஸ் பண்ணலை. சொல்ல போகணுன்னா 3 டைம்ஸ் கிட்ட நான் இதை போட்டிருந்தேன். ஜீன் போட்டாலுமே இந்த தெர்மல் ஃப்ளீஸ் உள்ளே போட்டுட்டு ஜீன் போட்டால் தான் குளிர் வந்து தாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக பிளாக் கலரில் ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு லெகின் மாதிரி தான் இருக்கும். போட்டதுக்கப்புறம் உங்கள் காலை வந்து நல்லா வார்மாக வச்சுக்கும். அதே மாதிரி பாதம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். எங்கேயுமே ஸ்கின் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு மினி ஸ்கர்ட் மீஷோவில் 150 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏகப்பட்ட ஸ்டைலிங் வீடியோஸ் பார்த்து தான் இந்த ஒரு ஸ்கர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தது. சைடில் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் அங்கே டைம் தான் கிடைக்கல. நீங்கள் வின்டர் ட்ரிப் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கர்ட் ஸ்டைலிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் மீஷோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகாது. பட் நான் கோட் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணிக்கோங்க.
பாட்டம் வியர் முடிஞ்சது, அவ்வளோதான் நான் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக வந்து ட்ரெஸ் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸு தான், அது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது, இன்னொன்று வந்து ஆஃப்லைன். இந்த மரூன் ட்ரெஸ்ஸுக்கு தான் ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துச்சு. இதுவுமே வந்து மிந்த்ராவில் 1150 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த நெக்கு டர்ட்டல் நெக்கா ஹை நெக்கான்னு எனக்கு தெரியல, பட் நெக் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி கையுமே நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஸ்கின்னு கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நீ லென்த் ட்ரெஸ் தான், பட் நான் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு நீ விட கீழே வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ லென்த் வரைக்கும் தான் வரும். அண்ட் இது வந்து ரோட்ஸ்டர் பிராண்டு எக்ஸசைஸில் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, பிளாக், ப்ளூ, அதுக்கப்புறம் எல்லோன்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்னோக்கு ஏற்ற மாதிரி லைக் அது ஒயிட் கலராக இருக்கும்ல, டார்க் கலர் போட்டால் நல்லா காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மரூன் கலர் சூஸ் பண்ணேன். வெறும் இந்த ட்ரெஸ் மட்டுமே அங்கே போட முடியாது, கண்டிப்பாக பாட்டமில் வந்து அந்த டியூல் டோனில் வர தெர்மல் ஃப்ளீஸ் வந்து நான் பேட் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக நான் ஏர்போர்ட்டில் போட்டிருந்த குவாட் செட், இதுவுமே நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. எனக்கு பர்சனலி ட்ராவல் அப்போது ஜீன் விட இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக பேண்ட்ஸ் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த குவாட் செட் வந்து சூஸ் பண்ணேன். கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை, வெறும் இந்த க்ரீன் மட்டும்தான் இருந்ததுனால இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. பாட்டம் பார்த்திங்கன்னா ஹை வேஸ்ட் நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ராப் டாப் மாதிரி இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த குவாட் செட்டோட ப்ரைஸ் வந்து 1120 ருபீஸ் இருந்தது. பட் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபார் 867 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க. இதுவுமே ரோட்ஸ்டர் பிராண்டோடது தான். எக்ஸல் சைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ வந்து எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக காட்ட போகிற ட்ரெஸ் வந்து ஹொசூரில் இருக்கிற அன்லிமிட்டெட் ஷோரூம் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணது தான். இதோட ப்ரைஸ் வந்து 850 ருபீஸ் ஆச்சு. எக்ஸசைஸில் தான் எடுத்திருந்தேன். இந்த ட்ரிப்காக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணலை. நியூ இயருக்கு எங்கேயாவது வெளியே போகல, அப்போ போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்தது. பட் அப்போ வந்து போட முடியல. சரி இந்த ட்ரிப்பில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நான் பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அண்ட் இதை வந்து நான் ஷிம்லாவில் வியர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லிங்க்கு கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு அன்லிமிட்டெட் பக்கத்தில் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனக்கு கிடைச்சதுன்னா ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது எல்லாமே டாப்ஸ் அண்ட் புல்லோவர்ஸ் தான். ஃபஸ்ட்டு காட்டுற இந்த ஷார்ட் டாப் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெடில் தான் பார்த்தேன். பட் அங்கே எனக்கு வந்து சைஸ் கிடைக்கல. ஸ்டார்டிங் எஸ் சைஸ் தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுனால லைம்ரோட் ஆப்பில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் எக்ஸல் சைஸில். இதோட ப்ரைஸ் வந்து 449 ருபீஸ். டெல்லியில் வந்து ஒரு நாள் ஷாப்பிங்காக ஒதுக்கியிருந்தோம். ஸோ அந்த அன்றைக்கி போடுறதுக்காக இந்த டாப்பும் அண்ட் இது கூட நான் அப்போவே காட்டின ஜீனும் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சாலிட் கலர்ஸான பிளாக் அண்ட் ஒயிட்டில் 2 புல்லோவர்ஸ், அதாவது நல்லா ஸ்வெட் ஷர்ட் மாதிரி எடுத்திருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா நம்ம எந்த ஜீனாலும் பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸசைஸ் கிடைக்காததுனால எஸ் சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கறதுக்குமே வந்து நல்லா ஓவர் சைஸ்டாக இருக்கும், ஆனால் போட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஒயிட்டில் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ஹை நெக்காக இருக்கும், பிளாக்கில் வந்து நார்மல் நெக்கு, பட் ஹேண்ட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மல்டி கலர் ஸ்வெட் ஷர்ட் தான் இந்த ட்ரிப்காக ஃபஸ்ட்டாக வாங்கின ஒரு அவுட்ஃபிட். இந்த கலர் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து 1000 above இருந்தது. தென் அதுக்கப்புறம் ஆஃபரில் 700 ருபீஸ்க்கு வந்ததும் எக்ஸசைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவுமே வந்து ஆல் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் தான். அண்ட் இந்த எல்லா புலோவர்ஸ் அண்ட் ஸ்வெட் ஷர்ட்ஸுமே மிந்த்ராலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதே பிராண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கும். பட் அதெல்லாம் ரிவ்யூஸ் பெருசாக இல்லாததுனால நான் மிந்த்ராலேயே ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் இப்போ வீடியோவில் மென்ஷன் பண்ணுற சேம் ப்ரைஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. மேபி அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கலாம் ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆஃபர் டைம் வரும்போது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வாங்கின எந்த ஸ்வெட் ஷர்ட்டுமே above 800 இருக்காது. அடுத்ததாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரென்ச் கோட் தான். நிறைய ஸ்டைலிங் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இந்த ட்ரென்ச் கோட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து குளிர் தாங்குமா இல்லை நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு தான் ஃபைனலி இந்த கலர் வந்து நான் ஆர்டர் போட்டேன். நிறைய வெப்சைட்ஸில் இந்த ட்ரென்ச் கோட்காக சர்ச் பண்ணி பார்த்தேன். சோஃபார் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மிந்த்ராவில் குவாலிட்டி வைஸும் கலர் வைஸும் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1500 அந்த ரேஞ்சஸ்க்கு வந்துச்சு. பட் இப்போ நான் பார்க்கும்போது 1200 சம்திங் காட்டுது. ஸோ வெயிட் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் ரெவோல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்லா குளிர் தாங்குது. ஷொலாங் வேலிக்கு இந்த ஸ்னோ பார்க்குறதுக்கு போனப்போ தான் இந்த கோட் வந்து நான் போட்டிருந்தேன். ஸ்னோ மேலே பட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ஈரமாகாது, நல்லாவே வந்து குளிரும் தாங்குது. நான் வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு நீ விட ரொம்ப கீழே வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு மேலே வரும். நீங்கள் ஜீன் போட்டாலும் சரி, இல்லை ஸ்கர்ட் ஸ்டைலிங் பண்ணாலும், இல்லை நான் போட்ட மாதிரி ஏலைன் ட்ரெஸ் போட்டாலும் எல்லாத்துக்கும் இந்த கோட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் சாலிட் கலர்ஸ் இருக்குது, பிளாக்கு, மரூன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெய்ஜ் கலர். எனக்கு லைட் கலர்ஸ் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன்.
இது கூட இன்னொரு பஃபர் ஜாக்கெட் மட்டும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. பட் ஆன்லைனில் பார்க்கும்போது எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த ஒரு பஃபர் ஜாக்கெட் மட்டும் அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு கோட்டோட ஷாப்பிங்கில் முடிச்சிருந்தேன். அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் வந்து இந்த கோட் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுறதுனால சைஸ் ஆர்டர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கலரும் பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க. சப்போஸ் சைஸ் மாறி வந்துருச்சுன்னா எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது, ரிட்டனும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 1.5 month எடுக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பினி கேப் வந்து நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. இது வந்து நாங்கள் ஊட்டிக்கு போனப்போ 150 rupeesக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ அதுக்கான லிங்க்கும் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி க்ளவுஸ்க்கு வந்து மீஷோவில் தான் வாங்கினோம். பட் இது வந்து பெருசாக யூஸ் ஆகலை. நாங்கள் அங்கே போயிட்டு வேறு ஒரு பேர் ஆஃப் க்ளவுஸஸ் தான் வாங்கினோம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதோ நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்பில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் போன ட்ரிப் எல்லாமே கொஞ்சம் 2-3 days அப்படிங்கிறதுனால ஆர்கனைசிங் பற்றி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படி இப்படின்னு தான் கிளாத்ஸ் வச்சுட்டு போவோம். பட் இந்த டைம் ஒரு 7 to 8 days ட்ரிப் அப்படிங்கிறதுனால ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நீட்டாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி நான் ட்ராலி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ட்ராலியில் வந்து நிறைய திங்ஸ் வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர்ஸ் மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ இந்த செட் ஆஃப் 6 ஆர்கனைசர்ஸ் வந்து அமேசானில் 450 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாவில் நிறைய ட்ராவல் பேக்கிங்கோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தப்போ எல்லாருமே மெஜாரிட்டியாக இந்த ஆர்கனைசர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையே நம்மளும் ஆர்டர் போட்டுட்டு நீட்டாக துணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் ஒன்று வந்து நல்லா பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து குட்டி, அதை விட இன்னொன்று குட்டி சைஸு. அதே மாதிரி டாய்லெட்ரிஸு, ஸ்கின் கேர் வச்சுக்கிறதுக்கு தனித்தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. நான் இதை யூஸ் பண்ணி எப்படி இத்தனை ட்ரெஸ்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணது அமேசான். இதே ஆர்கனைசர் மீஷோலையும் இருக்குது. பட் எனக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அமேசான் பொறுத்த வரைக்கும் ஓகே தான், ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மேக்கப் ஆர்கனைசர் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் கிரேட் தான், எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்கிறதுனால லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாம் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது கிளாத் பேக் இல்லைனா கவர் வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு கொண்டு போகிறப்போ சீரம், ஒரு சில டைம் வந்து ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே கீழே கொட்டிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் இந்த மேக்கப் ஆர்கனைசரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees ஆச்சு. இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான். மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் லிங்க் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் கோட் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த கோடை நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி வாங்கியிருந்தேன். நான் வச்சுருக்கிற எல்லா பேக்கோட ரோப்புமே வந்து ரொம்ப தின்னாக ஒல்லியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு திக்காக சாலிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல. பட் இப்போ பார்க்கும்போது 345 சம்திங் போட்டிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஜிப்போட குவாலிட்டி, அந்த ரோப்லாம் வந்து நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வெளியே போகிறோம் அப்படின்னா லிப் பாம், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் பவர் பேங்க், இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வைஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷூஸ்க்காக ரொம்ப தேடணும். வின்டர் ஷூஸ் அப்படின்னு போட்டாலே அந்த ஹீல்ஸ் வச்ச பூட்ஸ் தான் காட்டுது. கண்டிப்பாக ஹீல்ஸ் வச்செல்லாம் நடக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அதனால் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்து கடைசியாக அமேசானில் இந்த ஷூஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். இதில் ஹீல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஆங்கிள் லென்த்தை விட கொஞ்சம் மேலே வரும். நார்மலாகவே வின்டர் ஷூஸ் அப்படின்னு போட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் வருது. லைக் 1500, 2000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் 1 வீக்காக அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினோன்னா கண்டிப்பாக அடிக்கடி போடுவோமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கம்மி ப்ரைஸ்க்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமேசானில் 480 சம்திங் வந்துச்சு எங்களுக்கு இந்த ஷூஸ்க்கு. இதில் லைட் கலர்ஸுமே இருக்குது. பட் என்னோடய சஜஷன் வந்து டார்க் கலராக போனீங்க அப்படின்னா தான் அந்த அழுக்கிலேருந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரௌன் கலர் இல்லைனா பிளாக் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் இந்த ட்ரிப்காக நான் பாஸ்ட் 1.5 month பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். அந்த அன்றைக்கி வந்து எல்லா திங்ஸுமே அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி நைட்டு சென்னைக்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூனே மொத்தத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிளம்பும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டே நான் கொண்டு போகிறதுக்கு ட்ராலி தான் யோசிச்சிருந்தேன். பட் அப்போவே அம்மா சொன்னாங்க இந்த குட்டி ட்ராலி வந்து கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு சொல்லி, நான் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இதிலேயே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு பார்க்கும்போது அதை லாக் பண்ணவே முடியல. ஜிப் வந்து போட முடியல. 3 to 4 days போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராலி வந்து கரெக்டாக இருக்கும். பட் 7 to 8 days அப்படிங்கிறது சைஸ் அது கண்டிப்பாக பத்தாது, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு பிளாக் கலரின் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ட்ராலி தான் கொண்டு போயிருந்தேன்.
ஸோ இந்த ஆர்கனைசர்ஸில் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 5 to 6 or 6 to 7 பவுச்சஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று வந்து நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அதில் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல, லைக் லைன் ட்ரெஸ்ஸு, புல் ஓவர், ஸ்வெட் ஷர்ட்ஸ் இதெல்லாமே அதில் வச்சுட்டோம் அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் அதில் தள்ளிட்டேன். அதுக்கு அடுத்ததாக இருந்த இன்னொரு குட்டி பவுச்சில் எல்லா பாட்டம்ஸும் வச்சாச்சு. பாட்டம்ஸில் நான் வாங்கியிருந்த 2 புது ஜீன்ஸ் கூட முன்னாடியே மீஷோவில் வாங்கியிருந்த ஒயிட் லெக் ஜீனுமே பேக் பண்ணியிருந்தேன். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஜீன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கொண்டு போனது வேஸ்ட், அங்கே வந்து நான் யூஸ் பண்ணலை. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருந்த 2 ஜீனும் 2 ஸ்டாக்கிங்ஸ் இதிலேயே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஆர்கனைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அவுட்ஃபிட்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம வச்சுக்க முடியும். டைட் பண்ணுறதுக்கு இந்த பெல்ட் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வச்சு முடிச்சுட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராலியில் வச்சு பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்த பெரிய பவுச் சொன்னேன்ல, அதுலேயே என்னோட மோஸ்ட் ஆஃப் த அவுட்ஃபிட்ஸ் வந்து கவர் ஆயிருச்சு. இத்தனை திங்ஸ் வந்து இதில் பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய திங்ஸ் வந்து ஒன்றாவே வச்சு ஒரே பேக்கில் வந்து பேக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த குளிர் தாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு ட்ரென்ச் கோட், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு போனப்போ ஃபர் வச்ச மாதிரி ஒரு ஸ்வெட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அதே வந்து புதுசாக வாங்குற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேக் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து என்னோடய கேபின் பேக்கில் வச்சுட்டு செக்இன் பேக்கேஜில் ட்ரென்ச் கோட்டும் அது கூட வந்து அந்த கேப்பும் அப்புறம் க்ளவுஸ் வந்து இன்னொரு ஆர்கனைசரில் போட்டு பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ இந்த பவுச்சஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். சப்போஸ் நீங்கள் ஈரமான துணி ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மற்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து வெட் ஆகாமல் சேஃபாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பவுச்சில் இன்னர் வியர்ஸ், அதுக்கப்புறம் டவல் இதெல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அதையுமே லாக் பண்ணி வச்சிட்டேன். மொத்தமாக ட்ரெஸ்ஸஸ்க்குன்னு பார்க்கும்போது 4 ஆர்கனைசர்ஸ் தான் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் இங்கேருந்து போட்டு போனது வந்து நார்மலாக நம்ம இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஷூஸ் தான். புதுசாக வாங்கினது வந்து இந்த பவுச் இருக்குல்ல, அதில் வந்து ஷூஸ் மட்டுமே ஒன்று போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இது நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்தே போட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தூரம் கம்ஃபர்டபுளாக நடக்க முடியாது. ஸோ அதனால் அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். அண்ட் மறக்காமல் இன்னொரு செட் ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களா அந்த ஒரு செருப்புமே கொண்டு போங்க. நாங்கள் வந்து கொண்டு போகாமல் அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஆஃப் நார்மல் ஸ்லிப்பர்ஸுமே கேரி பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர்னு பார்க்கும்போது ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற திங்ஸே தான் கொண்டு போனேன். சீரம்க்கு அந்த டாக்டர் ஷேத்தோட சீரம், அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் மட்டும் காலியானதுனால பான்ஸ் அந்த லைட் ஜெல் வரும்ல அது ஒன்று வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்து சன்ஸ்க்ரீன், லோஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஸ்கின் வந்து அடிக்கடிக்கு ட்ரை ஆகும். ஸோ அதனால் நிவ்யாவோட பாடி லோஷனும் அதுக்கப்புறம் அந்த குட்டியாக ஒரு க்ரீம் வரும்ல ப்ளூ கலரில் நிவ்யா பிராண்டோடது அதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். மேக்கப்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை, லிப்ஸ்டிக்கு மஸ்காரா இருந்தாலே போதும். ஸோ ஒரு மஸ்காரா, அதுக்கப்புறமா ஒரு 4 ஷேடில் வந்து டார்க் கலராகவே இருக்கிற மாதிரி தான் லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். ஏன்னா லைட் ஷேட்ஸ் வந்து செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து 4 லிப்ஸ்டிக்ஸ் நல்லா டார்க்கர் ஷேட்லேயே தான் கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் லிப்பாம் பார்த்திங்கன்னா டாக்டர் ஷேத்தோட லிப்பாமும் வேஸ்லினோட லிப்பாம் 2 வந்து கேரி பண்ணியிருந்தேன். சப்போஸ் ஒன்று வந்து செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இன்னொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும். அதுக்கப்புறம் ஒரு டிண்டட் மாய்ஸ்சரைசர் ஃபேஸஸ் கனடாவோடதை எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வாட்டர் சேஞ்ச் ஆச்சுனாலே கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதுக்காக 2 ஆயின்ட்மெண்ட்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். ஜுவல்லரிஸ் பார்த்திங்கன்னா லில்லி ஆரிஜின் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கும். அதில் வந்து நெக் செயின் அதுக்கப்புறம் இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகே தான். ப்ரைஸ் வைஸ் 150 200 தான் இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து ஜுவல்லரிஸ் வந்து கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். ஸோ இந்த குட்டி டப்பாலேயே என்னோடய எல்லா ஜுவல்ஸுமே பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி வந்து ஒரு பர்ஃப்யூம், இதுவுமே புதுசாக தான் வாங்கியிருந்த லேயா வாட்டர்கல் பிராண்டோடது. நல்லா தான் இருந்தது. சப்போஸ் குளிக்கல அப்படின்னா பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஸ்கின் கேர், மேக்கப், ஜுவல்லரி எல்லாத்தையுமே ஒரே பவுச்சில் போட்டு லாக் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வாட்டர் ப்ரூஃப் பவுச்சில் வந்து டாய்லெட்ரிஸ் போட்டிருந்தேன். சோப்பு, அதுக்கப்புறமா பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதில் போட்டு முடிச்சாச்சு. அண்டராம் டியோட்ரண்ட் வந்து எனக்கு கார்மசியோடது பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் நல்லாயிருக்கும். பட் நான் ஆர்டர் போட்ட டைமில் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால ஷாப்பிங் போனப்போ நிவ்யா பிராண்டோடதே வாங்கியிருந்தேன். ஸ்மெல்லு வந்து ஓகே தான், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நம்ம ட்ராவல் வந்து ஃப்ளைட்டில் பண்ணுறோம் அப்படின்னா கேபின் பேக்கேஜ், அதாவது நம்ம ஃப்ளைட்குள்ளே கொண்டு போகிறோம்ல அந்த பேக்கில் எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே நம்ம வைக்கணும். அந்த பேக்கில் எந்த லிக்விட் ஐட்டம்ஸும் இருக்கக்கூடாது. அதாவது ஸ்கின் கேரோ, டாய்லெட்ரிஸ் எதுவுமே நம்ம அதில் வைக்கக்கூடாது. ஸோ ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் செக்இன்லேயே வந்து நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 8:30 போல் வீட்டில் இருந்து கிளம்பி நானும் அப்பாவும் ஹொசூருக்கு போயிட்டு அங்கேருந்து நான் நேராக சென்னைக்கு போயாச்சு. கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டதே வந்து அவுட்ஃபிட்ஸ் தான். இப்போ இந்த வின்டரே முடிய போகுது, இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இந்த ட்ரிப்க்கு பர்ச்சேஸ் பண்ண எந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹொசூருக்கு போனதும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு 11:30க்கு என்னமோ எனக்கு சென்னைக்கு வந்து பஸ் வந்துச்சு. ஸோ நேராக வந்து 5:30க்கு சென்னை போய் சேர்ந்துட்டேன். அங்கே வந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக வந்து ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டேன். நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற மணாலி ட்ரிப் vlogல எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, பேக்கேஜ் இல்லாமல் எப்படி போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக அந்த vlogல ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அடுத்த ட்ரிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.